வரப்போகிற ஜான்வரி 26 நம்ம எல்லாரும் ரீபப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்ண போகிறோம் இல்லையா? ஆனால் இன்னும் நிறைய இந்தியன்ஸ்க்கு இந்த ரீபப்ளிக் டேவை ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதுல சரியான புரிதல் இல்லை. சரி, ரீபப்ளிக் டேவை நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம்? இதற்கான காரணங்களை நான் சொல்கிறேன். இந்தியா ஆகஸ்ட் 15, 1947 இண்டிபெண்டன்ஸ் வாங்குகிறோம். இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நம்முடைய கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு இதை நாமளே உருவாக்குறோம். இந்த கான்ஸ்டியூஷன் எப்போ அமலுக்கு வருது, அதாவது எஃபெக்டிவ் வருதுன்னா 26 ஜான்வரி 1950. இந்த நாளை தான் நம்ம ரீபப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ அதை கான்ஸ்டியூஷன் டேவாக தானே செலிப்ரேட் பண்ணணும், ஏன் ரீபப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கலாம். இதற்கு காரணம் இருக்குது. அந்த கான்ஸ்டியூஷன் அமலில் வர்றதுனால தான் இந்தியா ரீபப்ளிக்காக மாறுது. அப்போ அதுக்கு முன்னாடி இந்தியா ரீபப்ளிக்காக இல்லையா? ஆமாம், இந்தியா ரீபப்ளிக் கிடையாது. ஆகஸ்ட் 15, 1947 சுதந்திரம் வாங்குறமே தவிர நம்ம ரீபப்ளிக்காக ஆகலை. லீகலாக நம்ம எப்படி இருக்கோம்னா காமன்வெல்த்து கீழே ஒரு டொமினியனாக இருக்கும். டொமினியன் அப்படின்றது ஒரு சுதந்திரம் உள்ள ஒரு நாடு. ஆனால் காமன்வெல்த்ன்ற அமைப்பு கீழே இருக்கும். இந்த காமன்வெல்த் அமைப்பு கீழே இதற்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி கீழே இருந்த நாடுகள்லாம் இருப்பாங்க. இந்த நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ்னுடைய மன்னரை தங்களுடைய தலைவராக ஏற்றுப்பாங்க. இப்படி தான் இந்தியா 3 வருஷம் இருந்தோம். 1950 ஜான்வரி 26 கான்ஸ்டியூஷன் அமலுக்கு வரும்போது தான் நம்ம ரீபப்ளிக்காக மாறுறோம். ரீபப்ளிக்கோட அர்த்தம் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ரீபப்ளிக் அப்படிங்கிற நாட்டில் மக்கள் கையில் அதிகாரம் இருக்கும். இந்த மக்கள் தான் அந்த அதிகாரத்தை ஆட்சியாளர்கள்கிட்ட கொடுப்பாங்க. இந்த ஆட்சியாளர்களை அவங்களே தேர்ந்தெடுப்பாங்க. தே வில் எலெக்ட் தேர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இதுதான் ரீபப்ளிக். அந்த ஆட்சியாளர்கள் மக்கள் தங்கள் கையில் கொடுத்த பவரை மக்களுடைய நலனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரீபப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்ற தலைவர் இருப்பார். பொதுவாக இவருடைய பேர் பிரசிடென்ட். இந்த தலைவர் மக்களால் எலெக்ட் பண்ணப்படுறவர். இவர் ஹெரிடிட்டரி பேசிஸில் ஆட்சிக்கு வர்றவர் கிடையாது. இந்த கான்செப்ட் தான் ரீபப்ளிக். இதை தாண்டி ஜான்வரி 26, 1950 இதில் இன்னொரு சிறப்பம்சம் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 26, 1930 தான் இந்தியாவுடைய தேசிய தலைவர்கள் எங்களுக்கு முழு சுதந்திரம் வேணும் அப்படின்னு பிரிட்டிஷ்கிட்ட போராடுறாங்க. பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பூர்ண ஸ்வராஜ் தீர்மானத்தை ஜான்வரி 26 தான் கொண்டு வந்தாங்க. அதனாலையும் இந்த ஜான்வரி 26 சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். இந்த காரணங்களால் நம்ம ஜான்வரி 26, 1950 ரீபப்ளிக் டேவாக கொண்டாடுறோம். நன்றி.